ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதன் நல்ல பரிசுத்த ஓய்வு நாளிலே, இந்த மாதத்தின் கடைசி நாளிலேயும் கடைசி ஓய்வு நாளிலேயும் தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் தம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் வரவழைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும் போது அவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். வானம் கொள்ளாத தேவன், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி என்று சொல்லி உயர்ந்திருக்கிற தேவன் நம்ம கட்டி இருக்கிற இந்த ஆலயத்திற்குள்ளாக எப்படி அவர் வாசம் பண்ணுவார், அவருடைய மகிமை எப்படி, அவருடைய வல்லமை எப்படி என்பதை எல்லாம் அவர் சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது இப்படி சொல்லுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை நெகிழ விட மாட்டார். அதாவது அவரும் விலக மாட்டாரு, நம்மளை விட்டு விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பிதாக்களுக்கு சொல்லி அவர் என்னெல்லாம் செய்து அவர்களோடு கூட இருந்தாரோ அதே போல நம்மோடும் கூட அவர் இருப்பார் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர் ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு விடுகிற தேவன் அல்ல, ஒரு நாளும் அவர் நம்மை கைவிட்டு விட்டு போய் விடுகிற தேவனும் அல்ல. அவர் வானம் கொள்ளாத தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன். இதோ அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தை கட்டி இந்த வார்த்தையை சொல்லும் போது தேவனுடைய ஆலயத்தில் எவ்வளவு மகத்துவம் வெளிப்பட்டது, எவ்வளவு வல்லமை வெளிப்பட்டது, எவ்வளவு அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. கர்த்தரோ இறங்கி பேசுகிற ஆசீர்வாதங்கள் இருந்ததே, அதை உணர்ந்து தேவனுடைய ஆலயத்தை மகிமை நிரப்பினதை உணர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இப்போ இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். வானம் கொள்ளாத தேவன் அவருடைய வல்லமையோடு கூட நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளாக இருந்து நமக்குள்ளாக உலாவி அவர் எல்ஷடாவாய் இருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு தாய் ஒரு குழந்தையை மார்போடு கூட அணைப்பது போல நம்மை அணைத்து வழி நடத்துகிற தேவன். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனதின் நேரத்திலே, அதனதின் காலங்களிலே, அந்தந்த சூழ்நிலையிலே நம்மை அழகாய் போஷித்து நடத்துகிறவராயிருக்கிறார். சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தை படைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் நமக்கு அதிசயம். உலகத்தை படைத்த தேவன் நம்மை நடத்துகிறார் என்பதுதான் நமக்கு அதிசயம். ஆகவே இந்த நாளிலேயே நம்மோடு கூட இருக்கிறார். புதிய மாதம் எப்படி இருக்கும் கவலைப்பட வேண்டாம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார், ஜெயமுள்ளவர்களாய் நிறுத்துவார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ஐயா. சாலமோன் ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதிக்கிறாப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை நெகிழ விடாத தேவன், கைவிடாத தேவன், எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் தருகிற தேவன். இதோ இந்த மாதத்தில் கொடுத்தவர் இனிமேலும் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறீர். அந்த விசுவாசத்தோடு கூட நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நிச்சயமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்து நடத்துகிற தேவன் இந்த நாளிலேயும் கொடுத்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதித்து நெகிழ விடாமல், கைவிடாமல் நம்மோடு கூட இருப்பார். God bless you. God bless you.